இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். எல்லாரும் கேட்டிருந்தீங்க, என்ன ஒரே கேஜுக்குள்ளே 2 ப்ரீடிங் பாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னு. அது வந்து காரணமாக தான் வச்சுருக்கேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து உள்ளே இருக்குது, இன்னொன்று வந்து வெளியில் இருக்குது. இது எதனாலன்னா, நான் வந்து இந்த பேர் வந்து வெளியில் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வந்து வாங்கிட்டு வந்தேன். அப்போ அவன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ப்ரீட் ஆகிட்டு இருந்து, அப்புறம் வந்து இங்கே கொண்டு வந்து ஒரு 6 மந்த் ஆச்சு, ப்ரீட் எதுவுமே ஆகலை. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவன் வீட்டில் வந்து நல்லாவே ப்ரீட் ஆகிட்டு இருந்து, என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு யோசிக்கும்போது தான் சரி அவன் தான் ஒரு ஐடியா கொடுத்தான், உள்ளே ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் வச்சு பாருன்னு. அதே மாதிரி வந்து உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று வந்து வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்க ப்ரீடிங் பாக்ஸில் தான் வந்து ப்ரீட் ஆகுது. அவன் வீட்டில் இருக்கும்போது வெளியில் இருக்க ப்ரீடிங் பாக்ஸில் வந்து ப்ரீட் ஆகிட்டு இருந்து, இப்போ உள்ளே வச்ச பிறகு உள்ளே இருக்கிறதுல வந்து ப்ரீட் ஆகுது. அதனால தான் உங்கள் கேஜிலையுமே இந்த மாதிரி வந்து ஃபால்ட்டு நிறைய இருக்கும். பேர்டு வந்து வேற ஒரு இடத்துலேருந்து வந்து நல்லா ப்ரீட் ஆகிட்டு இருக்கும், இங்கே கொண்டு வந்தால் ப்ரீட் ஆகாது. ஒருவேளை வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலைன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உள்ளே ஒரு ப்ரீடிங் பாக்ஸு வெளியில் ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் வச்சிங்கன்னா அதுக்கு எந்த ப்ரீடிங் பாக்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே வந்து ப்ரீட் ஆகும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.